பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலா ஷெட்யூல் போட்டு இதுல வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இன்ஃபர்மேஷன். வணக்கம், வெல்கம் டு டிகேஎஸ் ராம். நம்மளோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போடுறனோ அப்பப்போல்லாம் அது உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தலைப்பு என்னென்னா ஸ்டார்லிங்கை பற்றினது. ஸ்டார்லிங்க் அப்படிங்கிறது எலான் மஸ்க் உருவாக்குன ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தோட இன்டர்நெட் ப்ரொவைடிங் சிஸ்டம். இது எப்படின்னா, இப்போதைக்கு நம்ம எப்படி இன்டர்நெட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒன்று மொபைல் ஃபோன் வழியாக வயர்லெஸ்ஸாக இன்டர்நெட் எடுக்கிறோம் செல்ஃபோன் டவர்களிலிருந்து. இன்னொன்று வந்து ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வழியாக வீட்டுக்கு ப்ராட்பேண்ட் சர்வீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இந்த ஸ்டார்லிங்க் அப்படின்னா என்ன, இதை ஏன் வந்து இப்போது நம்ம இந்தியாவில் டாப்பில் இருக்கக்கூடிய ஜியோ அண்ட் ஏர்டெல்லில் இதை இன்வைட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, நிறைய ரீசன்கள் இருக்குது. அவங்கள பீட் பண்ண முடியலன்னா அவங்களோட போயிடணும் அப்படிங்கிறது அப்படியும் ஒரு சிலர் சொல்கிறார்கள். அல்லது பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்லிங்கோட இப்போ கரண்ட்டு அதனுடைய ஸ்பீடு வந்து கம்பேர் டு இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிள் வழியாக நம்ம வீட்டுக்கு வர ப்ராட்பேண்ட் அளவுக்கு ஸ்பீடு இருக்காது. ஏன்னா இது வந்து ஒரு மேக்ஸிமம் 100 அல்லது 200 mbps அப்படின்னு சொல்லுவாங்க, மெகாபீட்ஸ் பர் செகண்ட். அவ்வளோதான் அதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீடு. யூஎஸில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியூயார்க்லையும் சரி கலிஃபோர்னியாலையும் சரி. அவங்க சொன்னது வந்து மேக்ஸிமம் 110 மெகாபீட்ஸ் பர் செகண்ட் தான் அவங்களுக்கு வருது. இது வந்து என்னென்னா டவுன்லோட் ஸ்பீடு. அப்லோட் ஸ்பீடு வந்து 10 to 20 mbps தான் வருது. சரி, என்னடா ஸ்டார்லிங்க்கு? ஸ்டார்லிங்க்னால் உங்கள் எல்லாருக்குமே வைடாக தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. இது வந்து டைரெக்டாக சேட்டலைட்லேருந்து நம்மளே ஒரு சின்ன ஆண்டனா வச்சு அந்த ஆண்டனாவில் இருந்து ரிசீவ் பண்ணக்கூடியது. இப்போ இருக்கக்கூடியது ஒன்று நீங்கள் கேபிள் வழியாக எடுக்கணும், அப்படி இல்லைனா மொபைல் ஃபோன் வழியாக மொபைல் டவர்ஸ்லேருந்து எடுக்க போகிறோம். அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. சரி, இப்போ நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ஜியோ அண்ட் ஏர்டெல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இதனால் என்ன ஏதாச்சும் பெரிய இம்பேக்ட் வரும்னா, இமீடியட்டாக பெரிய இம்பேக்ட் வராது. ஏன்னா த பர்பஸ் ஆஃப் ஸ்டார்லிங்க் என்ன, எங்கெங்கெல்லாம் இந்த மொபைல் நெட்வொர்க்கை கொண்டு போக முடியலையோ, இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் டவர்ஸையோ அல்லது இந்த ஃபைபர் ஆப்டிக் கேபிளையோ கொண்டு போக முடியலையோ அந்தந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் இது மிகவும் உபயோகமாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தா உலகத்தில் கிட்டத்தட்ட 100 நாடுகளுக்கு மேலே ஸ்டார்லிங்கை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆகட்டும், யூஎஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் வந்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஐலண்ட் கண்ட்ரீஸ்லாம் இம்பாசிபிள் இன்டர்நெட் அப்படிங்கிறது அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து ரொம்ப வந்து ரிமோட் பிளேசஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாமே இது இம்பாசிபிள். அதே மாதிரி ஷிப்பில் போகிறவங்க, ஓஷன் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, கடலில் போகிறவங்களுக்கு இம்பாசிபிள், டெசர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இம்பாசிபிள். நார்மலாக நம்மளோட செல்ஃபோன் நாமளே நார்மலாக போனோம்னா ஒரு சில இடங்களில் எல்லாம் செல்ஃபோன் டவர்ஸ் எடுக்காது. இப்போ நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் போனாலே செல்ஃபோன் டவர்ஸ் ஒரு சில வழிகளெல்லாம் எடுக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ரிமோட்டான ஏரியாவுக்கு போனால் எடுக்காது. ஸோ அங்கெல்லாம் டவர் இருக்காது. ஸோ அதே மாதிரி ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ஈவன் சபர்ப் ஆஃப் கோயம்புத்தூர், சபர்ப் ஆஃப் சென்னையிலே நிறைய இடத்துல ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ஸ் இன்னுமே டெவலப் பண்ணாமல் இருக்காங்க. ஒரு சில சின்ன சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்களோட ஓன் நெட்வொர்க்கை செட்டப் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து ரொம்ப ஹை ஸ்பீட் கிடையாது. இப்போ நார்மலாக நம்ம எடுக்கக்கூடிய ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வழியாக நம்ம எடுக்கிற முடியாது ப்ராட்பேண்டு, அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 1 gigabits per second அதுக்கு மேலே வரைக்கும் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீட் எல்லாம் ஸ்டார்லிங்க்ஸில் இருக்குமா அப்படின்னா கட்டாயமாக இருக்காது. ஏன்னா இந்த டெக்னாலஜியே வேறு. இப்போது எப்படி நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மொபைல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஜியோ ஃபோன் வச்சுருக்கோம், அதில் இன்டர்நெட் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம லோக்கலில் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் டவரில் இருந்து தான் நெட்வொர்க்கை எடுக்கிறோம். ஸோ நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இது ஹேண்ட் ஆஃப் பண்ணும், இன்னொரு டவருக்கு இது சேஞ்ச் ஆகிக்கும். நம்ம கூட டவர் சேஞ்ச் ஆகுது, ஒரு சில டைம் காலே இன்டரப்ட் ஆகிரும், காலே கட் ஆயிரும், அல்லது கொஞ்சம் டிலே வரும். இந்த மாதிரிலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டவர்ஸ் எல்லாம் ஸ்கையில் கொண்டு போய் 550 கிலோமீட்டருக்கு மேலே வச்சா எப்படி இருக்கும், அது தாங்க ஸ்டார்லிங்க்கு. ஸ்டார்லிங்கோட கான்செப்ட் வந்து ரொம்ப பெருசு. அது வந்து ரொம்ப ஹை டெக்னாலஜி. எப்படின்னா இப்போதைக்கு அதனுடைய ஸ்பீடு குறைவாக இருக்கிறது, பட் அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணப்பட்டு விடும் அடுத்த வெர்ஷன்ஸ்ல எல்லாம். ஆல்ரெடி நிறையா பிளான்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட. நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் அந்த கண்ட்ரிக்குள்ளே அப்படின்னு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, இன்டர்நேஷ்னல் ஓஷன் ஸ்பேஸ் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி நிறைய. அதே மாதிரி 5 GB வரைக்கும் ஒரு ரேட்டு, அந்த மாதிரிலாம் யூஎஸில் நிறைய ரேட் பிளான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இந்தியாவில் எப்படி ரேட்டிங் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மினிமம் வந்து மந்த்லி 5,000 to 10,000 rupees ஆகும். ஆனால் நமக்கு 600 ரூபாய்க்கு கனெக்ஷன் கிடச்சிருது. பட் 600 ரூபாய்க்கு கனெக்ஷன் கிடைக்கும்போது நாம் அதை பற்றி ஆப்ஷன்ஸை நம்ம திங்க் பண்ண வேண்டியதில்லை. அன்லெஸ்
நீங்கள் ஒரு ட்ரக்கிங் போகிறவராக இருக்கலாம், எங்கேயாவது மலைப்பிரதேசத்தில் போய் ரொம்ப நாள் மாட்டிக்கிறவராக இருக்கலாம், இல்லை ஓஷனில் ட்ராவல் பண்ணுறவராக இருக்கலாம், ரிமோட் பிளேசஸ்க்கு ட்ராவல் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுதான் அதனுடைய யூசேஜ். அப்படி இல்லைன்னா ரிமோட் வில்லேஜஸ், ஹில் ஸ்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய மக்கள், ஆக்சஸ் இல்லாத மக்கள் ஷேர்டு யூனிட்ஸாக அதை யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே போய் டவர் அமைக்கிறதுக்கோ அங்கே போய் கேபிள் அமைக்கிறதுக்கோ ஆகிற எக்ஸ்பென்ஸோட அவங்களுடைய அந்த சின்ன டிவைஸ் இருக்குது இல்லையா, அந்த ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் டிவைஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஆண்டனா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆண்டனாவை வாங்குறதுக்கு இனிஷியலாக யூஎஸில் வந்து ஒரு $300 வாங்கிடுறாங்க, $299. அது ஒரு சிலர் ஆஃபரில் கொடுக்குறாங்க. $300 அப்படின்னாலே 25,000 30,000. இந்தியாவில் எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நிறைய டேக்ஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து மந்த்லி கனெக்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல பிளான் எடுக்கணும்னா $10,000 மினிமம் $100 ஆகும். 50. பட் அதுக்கு பதிலாக அவங்க சாதாரணமாக வந்துட்டு ஒரு வெரைசானில் எடுத்தாங்கன்னா $50 அவங்களுக்கு மந்த்லி பிளான் கிடச்சிரும். ஸோ நார்மலாக நம்ம சிட்டிக்குள்ளே வாழ்கிறவங்களுக்கு, ஃபைபர் ஆப்டிக்ஸ் கிடைக்கிறவங்களுக்கோ அல்லது செல்ஃபோன் சிக்னல் கிடைக்கிறவங்களுக்கோ இது தேவையே கிடையாது. இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் கரண்ட்டாக ஏர்டெல்லும் ஜியோவும் அதை பற்றி ஒரி பண்ணிக்காது. ஆனால் ஆரம்ப கட்டத்திலேருந்தே அவங்க இதில் வந்து 2 வகையான அலோகேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன், இன்னொன்று மேனேஜ்மெண்ட் அலோகேஷன், மேனேஜரியல் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெக்ட்ரம் அலோகேஷனாக பிட் பண்ணி வாங்குறது. ஸோ இப்போ இருக்க கரண்ட் ட்ரெண்டில் நம்ம கிட்ட இருக்கிற காம்படிட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஏர்டெல் அண்ட் ஜியோ மற்றவங்க எல்லாமே ஸ்பெக்ட்ரம் தான் கொடுக்கணும், இந்த மாதிரி வந்துச்சுன்னா சேட்டலைட் அலோகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுன்னா மேனேஜ்மெண்ட் அலோகேஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட் அரசாங்கத்துக்கு செலுத்திட்டு அவங்களே வந்து அவங்களுக்குரிய இதை அலோகேட் பண்ணிடுவாங்க, லைசன்ஸஸை. இத்தனை லைசன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அரசாங்கமே அலோகேட் பண்ணிடும். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு அலோகேட் பண்ண முடியும். பட் ஸ்டில் வந்து அவங்களோட காம்படிஷன் வந்து இப்போதைக்கு இங்கே எடுபடாது அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ஓகேவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய அனாலிசிஸ். ஏன்னா இப்போ இவங்களால் வந்து 1 Gbps கொடுக்க முடியும், ஆனால் ஸ்டார்லிங்கால் கொடுக்க முடியாது இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜி வச்சு. ரெண்டாவது, இப்போ வந்து சில 1000 சேட்டலைட்ஸை மேலே வச்சுருக்காங்க. இந்த சேட்டலைட்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, பூமியிலிருந்து 550 கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் இருக்குது. மொத்த பூமியையும் கவர் பண்ணோம்னா 10,000 சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி வேணும். ஒரு சேட்டலைட் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ பெருசு சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன டேபிள் சைஸ் தான் சொல்கிறாங்க. அந்த டேபிள் சைஸுக்கு தான் அந்த சேட்டலைட் இருக்கும், ஒரு பாய் மாதிரி இருக்கும். அதனோட ஸ்ட்ரக்சர் நான் படத்தில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அதில் இருந்து நம்ம ரிசீவர் டைரெக்டாக அந்த சேட்டலைட்டை கான்டாக்ட் பண்ணோம். ஸோ அந்த சேட்டலைட் வந்து கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ என்ன, நம்மளுடைய ஆண்டனா வந்து இங்கே இருக்கும். பட் ஒரு சேட்டலைட் வேகமாக போகுதுன்னா அது வித்தின் 4 மினிட்ஸில் அடுத்த சேட்டலைட் வந்துடும், அடுத்த 4 மினிட்ஸில் அடுத்த சேட்டலைட் வந்துடும். அதான் இப்போதைக்கு கரண்ட் செட்டப்பு. எவ்ரி 4 மினிட்ஸ் ஆர் ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸில் வந்து வேறு சேட்டலைட்ஸ்க்கு அது ஹேண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு போகும். ஸோ இந்த சேட்டலைட்ஸுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ்க்குள்ளே இந்த பர்டிகுலர் யூஸரு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆவாங்க. அவங்க என்ன வேணும் அப்படிங்கிறத அந்த இன்டர்நெட் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்மிட் பண்ணிது. நம்மளோட இது எப்படிப்பா இவ்வளோண்டு சின்ன ஒரு டிவைஸ் வந்து சேட்டலைட்டோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்டனாவுக்குள்ளே வந்து குட்டியாக சென்டிமீட்டர் சைஸில் வந்து அந்த ஆண்டனா பார்த்திங்கன்னா 1 அடிக்கு 10 இன்ச் அகலம், இப்படி 1 அடி நீளம் 10 இன்ச் அகலத்துக்கு இருக்கும், ஒரு 2 இன்ச் திக்னஸ் இருக்கும், ஒரு 2 பவுண்டு கிட்டத்தட்ட 1 கிலோ வெயிட் இருக்கும், ஒரு 800 grams to 1 kg வெயிட் இருக்கும். அந்த ஒரு குட்டியூண்டு ஆண்டனா எப்படிப்பா சேட்டலைட்டுக்கு இது பண்ணுதுன்னா அதுதான் டெக்னாலஜி. அதில் கிட்டத்தட்ட 1280 குட்டி ஆண்டனாஸ் இருக்கும். இந்த ஆண்டனாஸ் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பீமை வந்து உங்களோட நீங்கள் இருக்கிற பிளேஸில் இருந்து சேட்டலைட் அளவுக்கு கொண்டு போகக்கூடிய அந்த பீமை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு ஸ்ட்ராங் வேவ் ஆஃப் பீமை வந்து சேட்டலைட்டுக்கு அனுப்புது. அதுதான் இந்த இது. அதே மாதிரி இந்த ஆண்டனாவை ஒரு இடத்துல தான் வச்சுருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த ஆண்டனா மூவபுளாக இருக்கலாம். மூவபுளாக இருந்தாலும், ஏன்னா சேட்டலைட் வந்து 550 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ சேட்டலைட் நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த டிஷ் ஆண்டனா நம்ம வீட்டில் டிவியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, டிவிக்கு வந்து டிஷ் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த டிஷ்ஷெல்லாம் வரதுக்கு முன்னாடி கேபிள் சிஸ்டம் வச்சுருந்தோம். இப்போ இந்த டிஷ் ஆண்டனாலாம் என்ன பண்ணுதுன்னா ஒன்லி ரிசீவ் மட்டும்தான் பண்ணுது சிக்னல். அது டிவிக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த ஆண்டனா வந்து ரிசீவும் பண்ணணும், சென்டும் பண்ணணும். அப்போ தான் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், கொடுத்துட்டு வாங்க முடியும். அந்த நம்ம டிவிக்குரிய சேட்டலைட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டருக்கு மேலே பார்க் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆர்பிட் 35,000 கிலோமீட்டர் பூமியிலேருந்து 35,000 கிலோமீட்டர் ஆர்பிட்டில் வந்து அது சுற்றிக்கிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து 550 கிலோமீட்டர் பூமிக்கு மிக அருகிலேயே இது ஆர்பிட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஸ்பீடு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் என்னென்னா இதில் வந்து நம்பர் ஆஃப்
சேட்டலைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சா மட்டும்தான் என்டையர் பூமியவும் கவர் பண்ண முடியும். ஏன்னா 550 கிலோமீட்டர்லேருந்து கவரேஜ் ஏரியா வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் அது மட்டும் இல்லாமல் அது சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால கவரேஜ் ஏரியா கம்மியாக இருக்குங்கிறதுனால இப்போ பூமி எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய இடத்துல இருக்கும். அது நான் அது படம் போடுறேன், விஷுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரிஞ்சிடும். ஸோ அப்போ நம்மளோட பூமியினுடைய சுழற்சிக்கு தகுந்த மாதிரி அந்த இது சுற்றிட்டு இருக்குது இல்லையா, நம்ம சேட்டலைட்டு, அந்த ஆயிரக்கணக்கான சேட்டலைட்டு, அது வந்து எவ்ரி 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்க்கு ஒரு டைமு மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி நம்ம வந்து இங்கே டவர் டு டவர் மாறுறோமோ அது மாதிரி சேட்டலைட் டு சேட்டலைட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதிலிருந்து சிக்னல்ஸ் இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகிட்டு இருக்கும். நம்ம பழைய மெத்தட் இருக்கு இல்லையா, நம்ம டிஷ் ஆண்டனா, நம்ம டிவிக்கு இருக்கிறது வந்து நம்ம சொல்லிட்டோம் ஒன்லி ரிசீவ் மட்டும்தான் பண்ணோம். அது இவ்வளோ தொலைவில் இருக்குது. அதனுடைய பேண்ட்வித் வேறு மாதிரி இருக்கும், இதனுடைய வித் வேறு மாதிரி இருக்குது. எல்லாமே ரேடியோ சிக்னல்ஸாக தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இதனால் வரக்கூடிய லாப நஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸ்பீடு இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஓவர் த பீரியட் ஆஃப் டைமில் பாஸ்ட் டெக்னாலஜியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து செல்ஃபோன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒன்லி லேண்ட்லைன் ஃபோன் தான் இருந்தது. இப்போ யூஎஸில் நான்லாம் ஒர்க் பண்ணது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனிஸ்க்கெல்லாம் பேர் வந்து யூஎஸ் வெஸ்ட் கம்யூனிகேஷன்ஸ், AT&T அப்படின்லாம் இருக்குது. அவங்களாம் வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ், ஆல்மோஸ்ட் பில்லியன்ஸ் டாலர்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா போல்ஸு கேபிளிங்லாம் பண்ணி தான் இந்த டெலிஃபோனையே இன்ட்ரஸ்டேட் கால் இது எல்லாமே கேபிள் வழியாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அத்தனையுமே வீணாக போயிடுச்சு இப்போது. ஏன்னா இந்த மாதிரி செல்லுலார் டெக்னாலஜி வந்த பிறகு, செல்லுலார் டெக்னாலஜியில் என்ன இருக்குது அப்படின்னா, அதான் நம்மளோட ஃபோன் வந்து ஒரு டவரையும் தான் செல்லுலார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செல்லாக மூவ் ஆகும், ஒவ்வொரு டவரும் ஒரு செல்லு. ஸோ நம்ம வந்து எங்கே இருக்கமோ அதுக்கு பக்கத்தில் நியரஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் சிக்னலை நம்ம செல்ஃபோன் கேப்சர் பண்ணிக்கிட்டு அந்த டவரோட கம்யூனிகேட் பண்ணுது. அந்த டவர்லேருந்து ஃபர்தராக நம்மளுக்கு கம்யூனிகேஷன் வருது. சரி, இப்போதைக்கு நியூஸ் என்னென்னா, ஸ்டார்லிங்க் இந்தியாவுக்கு வருது அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதனால் வரக்கூடிய சாதக பாதகங்கள், இதுக்குரிய ப்ராசஸ்லாம் என்ன, லைசன்சிங் எப்படி பண்ணலாம், இதில் என்னென்ன செக்யூரிட்டி இருக்குது, இப்போ இந்த மாதிரி ரிமோட்டில் யூஸ் பண்ணிடலான்னா அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ் வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இது வந்து வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. சரி, இப்போ சைபர் கிரைமில் எப்படி நம்மளோட செல்ஃபோன் எப்படி ட்ராக் பண்ணுறாங்க, நம்ம கால் பண்ணுறோன்னா நம்ம எந்த டவர்லேருந்து கால் பண்ணுறோங்கிறது கண்டுபிடிச்சிருவாங்க. இது அதேமாதிரி நம்ம வந்து ப்ரௌஸ் பண்ணுறோம், ஒரு சிலர்லாம் இமெயிலெலாம் அனுப்பிச்சிடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி த்ரெட்டனிங் இமெயில் அப்படி இப்படிலாம் அனுப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க இல்லையா, ஐபியை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அந்த ஐபி அந்த ஐபியும் ஒரு சிலர் வந்து VPN கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி அந்த லொக்கேஷனையே தெரியாதெல்லாம் நிறைய வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சில இப்போ உதாரணமாக இப்போ ஒரு சில கண்ட்ரிக்கு நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்ட்ரிலாம் கூகுள் மேப்பே ஒர்க் ஆகாது. ஸோ அந்த கண்ட்ரியை நம்ம இந்தியாவோட VPN நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா கூகுள் மேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சர்வர்ஸ்லாம் இந்த கண்ட்ரியில் மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஒரு சில இதெல்லாம் அங்கே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதை வந்து கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தி விடக்கூடாது அப்படிங்கிறதுல அதிலெல்லாம் என்னென்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இப்போ உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி இப்போது நம்ம பார்க்குறோம், இப்போ ரஷ்யாவில் வந்து நிறைய விஷயங்களை அமெரிக்கா புல் அவுட் பண்ணிருச்சு. ரஷ்யாவில் வந்து பேங்கிங் சிஸ்டத்தையே புல் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ முழுக்க இந்த நியூ டெக்னாலஜிக்கே நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு திடீர்னு ஸ்டார்லிங்க்லாம் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க, இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இல்லையா, உக்ரைன் வாரில் சொல்லிட்டாங்க, உங்களுக்கு இனிமேல் ஸ்டார்லிங்க்லேருந்து நாங்கள் இன்டர்நெட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் வந்து இப்போ இன்கேஸ் நம்ம இந்த மொபைல் ஃபோன், இப்போ யாராவது லேண்ட்லைன் ஃபோன் வச்சுருக்கீங்களா வீட்டில்? எல்லாமே போயிடுச்சு, லேண்ட்லைன் ஃபோனே கிடையாது. அப்படியே இருந்தாலும் இந்த மொபைல் வழியாக லிங்க் எடுத்து, இந்த ப்ராட்பேண்ட் வழியாக எடுத்து ஒரு சில லேண்ட்லைன் கொடுத்துருக்காங்க. ட்ரெடிஷ்னல் லேண்ட்லைன் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்குது ஒவ்வொருத்தர் வீட்லேயும். ஆனால் பேங்கிங்கில் இது வந்து எல்லா இதுலேயுமே இந்த லெகசி சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஃபார் ஜியோ அண்ட் ஏர்டெல். இப்போதைக்கு நம்ம பார்க்குறது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக செல்ஃபோன் டவர்ஸை வச்சு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணுறது. ஆனால் இதுவே லெகசி சிஸ்டம் ஆயிரும். இன்னொரு 10-20 வருஷம் கழிச்சு இந்த ஸ்டார்லிங்க்லாம் இன்னும் பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சுன்னா, எல்லாம் ஒரே பாயை விரிச்சு மேலே இருக்கிற ஸ்பேஸ் ஃபுல்லாக சேட்டலைட் ஆக்கிட்டாங்கன்னா எல்லாமே அதுதான். அப்படிங்கும்போது இப்போ சரி, நீ ஸ்டார்லிங்க் வச்சுக்கோன்னா இந்தியா சார்பாக நானும் ஒன்று கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு கிரியேட் பண்ணுவாங்க. சைனா சார்பாக ஒன்று, இப்படி ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த மாதிரி நிறைய சேட்டலைட்ஸை போட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பேக்கப் சிஸ்டம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லெகசி சிஸ்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. பட் அதில் பிஸ்னஸ் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. எப்படி இப்போ பேங்கிங் சிஸ்டத்தில் வந்துட்டு நம்ம என்ன தான் இன்டர்நெட் பேங்கிங் பண்ணினாலும் ரிட்டனில் நிறையா விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிட்டனில் எல்லாமே டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி இந்த டெக்னாலஜி எல்லாம் பேக்கிங்காக இருக்கும். அப்போ தான் கம்யூனிகேஷன் பண்ண முடியும். நாளைக்கு ஒரு வாரே வந்துருச்சு, அல்லது ஏதோ ஒரு வகையான நேச்சுரல் டிசாஸ்டர், சோலார்லேருந்து வந்து எல்லா சேட்டலைட்டும் போயிடுச்சு அப்படின்னா கூட இந்த லோக்கலில் இருக்கக்கூடிய, அப்பையும் அது ஒர்க் ஆகாது. பட் 35 ஒரு சில டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சேட்டலைட்ஸ் ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எது வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் அந்த மாதிரியான சூழ்நிலைக்காக இந்த லெகசி சிஸ்டமாக இது மாறப்போகிறது எல்லாமே வச்சுருப்பாங்க.
சரி, எனிவே இது இப்போதைக்கு நம்ம ஏர்டெல்லுக்கும் ஜியோவுக்கும் பெருத்த காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இங்கிருந்து கஸ்டமர்ஸ் யாருமே ஸ்டார்லிங்க் போவாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லாத கஸ்டமர்ஸ், அவைலபிலிட்டியாக இல்லாத கஸ்டமர்ஸ் தான் ஸ்டார்லிங்க் வாங்குவா, அல்லது தேவைப்படக்கூடியவர்கள், ரொம்ப ட்ராவலில் இருக்கிறவங்க அல்லது இந்த மாதிரி ஹில்ஸ்க்கு ஹைக்கிங் போகிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் மட்டும்தான் வாங்குவாங்க. ப்ளஸ் அதனுடைய காஸ்ட்டும் அதிகம் அப்படிங்கிறதுனால அது வர்றதுனால இப்போதைக்கு பெரிய இம்பேக்ட் இருக்காது. அது நமக்கு தேவையும் இல்லாத விஷயமாகத்தான் இப்போதைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் அதுவே அவங்க நாங்கள் 1 TB ஸ்பீடில் கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னொரு 4 வருஷத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு மக்கள் மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க இன்னும் கேபிள் வழியாக இதெல்லாம் எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த அளவுக்கு இவங்களுக்கு இன்னும் டெக்னாலஜி வளரலை, அந்த டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கள் அதுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது இவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரிஞ்சு தான் எல்லாமே வருது. இவங்க வேண்டான்னு சொன்னாலும் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் நடக்கும். அதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நிறைய இந்த ட்ரேட் வார் மூலமாக வேறு வழியில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தினாலையும் இது வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டெஸ்லா கார் கூட தான் வருது. இது எல்லாமே நல்லதுக்கு தான், டெக்னாலஜி வர்றது நல்லதுக்கு தான். என்ன அப்படின்னா அது நமக்கு பாதிப்பாக மாறிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு அரசாங்கங்களுமே பாதுகாப்பு உணர்வோடு இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு பர்டிகுலர் யூசரை எங்கே இருக்காங்க அப்படின்னு லொக்கேட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். 550 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டருக்கு மேலே விசிபிலிட்டி இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு பர்டிகுலர் பர்சனை எப்படி தேடுவாங்க அந்த ஐபியை வச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். இப்போ டவர் பக்கத்தில் இருக்கீங்கிருந்து பேசுனாங்கன்னா அந்த சரௌண்டிங்ஸில் சரௌண்ட் பண்ணி நம்ம நிறைய மூவியில் பார்க்குறோம், அதேமாதிரி நிறைய நியூஸில் பார்க்குறோம், இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் என்னென்ன வழிவகைகள், சைபர் செக்யூரிட்டி எப்படியெல்லாம் பண்ணும், எப்படி ஒரு வகையான விஷயங்களை எல்லாம் தடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூகுளிலேருந்து நீக்கணும், இதை யூடியூப்லேருந்து நீக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது அந்தந்த சர்வரில் நீக்கிட்டு அதெல்லாம் போயிடும். பட் அது இந்தியா சர்வரோட தான் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதில் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் போக தான் தெரியும். இப்போதைக்கு அந்த இன்டர்நெட் கலெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு நானே ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது ஆங்கிலத்தில் பண்ணியிருக்கிறேன், அது பின்னாடி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு பிறகு போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.